ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 21/1/26 சாக்கார நம்முடைய பிரஜாபிதா பிரம்மா பாபா அவ்யக்தமாகி இன்று அந்திம சன்ஸ்கார் செய்யக்கூடிய நாள். இன்றுதான் அவ்யக்த பாப்தாதாவினுடைய முதல் சந்திப்பு என்பது நிகழ்ந்த நாள். நம்ம நினைத்து கூட பார்க்கல, பாப்தாதா அவ்யக்த ரூபத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் ஜென்மா கொடுப்பாரு. அதிக குழந்தைகள் அவ்யக்த சந்திப்பின் மூலமாகத்தான் பாப்தாதாவினுடைய அனுபவத்தை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதம் முழுவதுமே அவ்யக்த மாதம். பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே, एक बाप की याद से तुम्हें सुप्रीम बनना है, तो भूले चुके भी किसी और को याद नहीं करना है. இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபாவின் நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் உயர்ந்தவராக ஆக வேண்டும். எனவே மறந்து கூட, தவறுதலாக கூட வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டாம். வேறு யாரையும் மறந்து கூட எந்த தேகதாரிகளை நினைக்க வேண்டாம்னு பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. क्वेश्चन, बाप से कौन सी उम्मीद न रख कृपा मांगने के बजाय अपनी मेहनत करनी है. பாபாவிடம் எந்த ஒரு நம்பிக்கை வைக்காமல் கிருபையை, கருணையை வாங்குவதற்கு பதிலாக, கருணை காட்டுங்கள் என்று கேட்பதற்கு பதிலாக நாம் நமக்காக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது பாபாட்ட. पुराने शरीर का कोई भी कर्म भोग है, देवाला निकला, ये बीमार हुआ, आप कहेंगे ये तो तुम्हारा अपना हिसाब किताब, ये उम्मीद नहीं रखो कि इसमें बाबा कोई कृपा करे. நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த கணக்கு வழக்கின்படி ஏதாவது நமக்கு கர்ம போக், நாம் செய்யப்பட்ட தவறான செயல்களுக்கான செய்வினை, எதிர்வினை, கர்மத்தின் சுமை நமக்கு வரும்பொழுது, அதாவது சரீரத்துக்கு ஏதாவது வியாதி வரலாம், அல்ல ஏதாவது நஷ்டமாகலாம். அந்த நேரத்தில் கூட பாபா சொல்கிறாரு, உங்களுடைய கணக்கு வழக்கு குழந்தைகளேன்னு சொல்கிறார். ஆகவே பகவானே எனக்கு கருணை காட்டுங்க, என் மேலே கருணை வைங்க, கருணை காட்டுங்கன்னு பாபாட்ட நம்ம வேண்டணுங்கிற அவசியம் இல்லை. अपनी मेहनत कर योग बल से काम लो, याद से ही आयु बढ़ेगी. நம்மளுடைய கர்மத்தின் சுமையை போக்குறதுக்கு நாம தான் முயற்சிக்கணும், நாம தான் உழைப்பு இருக்கணும் நமக்கு. பகவான் என்ன பண்ண முடியும்? நம்ம செஞ்சதை, ஒவ்வொருத்தங்க செஞ்சதை பகவான் எப்படி தீர்த்து வைக்க முடியும்? ஆகையினால பாபா சொல்றார், நீங்க யோக பலத்தால காரியத்தை செய்யுங்க. பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் ஆயுள் கூட அதிகமாகுது. கர்ம போகு சுக்து ஹோகா, பாபா நினைவு மூலமாக தான் கர்மத்தின் சுமைகள் எல்லாமே நிறைவு பெறுகிறது, அதாவது முடிந்து விடுகிறது. बाप जो प्राणों से भी प्यारा, उनसे जितना लव होगा उतना याद रहेगी और कल्याण होता जाएगा. பாருங்க, உயிரை விட அன்பானவர், பிராணோ சே பி பியாரா சொல்லுவாங்கல்ல, எனக்கு உயிருக்கு உயிரானவர்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பாபாவை எவ்வளோ அன்பு செலுத்தணும், லவ் பண்ணணும் அவரை. அவர் மேலே எவ்வளவு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய நினைவு ஏற்படும், அனைவருக்கும் நன்மைகளும் நடக்கும்.
அதில் பாபாட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பாபா கருணை காட்டுங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் செய்ய மாட்டேன்னு அந்த சங்கல்பம் வைப்பதற்கு பதிலாக பாபா சொல்கிறார், நம்ம முயற்சிக்கணும். நான் எந்த ஜென்மத்தில் என்ன காரியங்களெல்லாம் செய்தேனோ கணக்கு முடியுது, பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, பரமாத்மாவுடைய சப்போர்ட் மென்டலி எனக்கு கிடைக்கிது. அதனால் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு நான் போகக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை நான் அடைஞ்சிட்டேன் ஆத்மா. அந்த ஒரு நினைவை நம்ம ஏற்படுத்தணுமே தவிர எனக்கு தான் அப்படி நடக்கணுமா, ஏன் இப்படி நடக்கணும், என்ன பண்ண, என்னோட தலைவீதி இப்படி தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா எந்த எண்ணங்களையும் செய்யக்கூடாது. ஓம் சாந்தி. बेहद का बाबा बैठ बच्चों को समझाते, मीठे बच्चे अपने को आत्मा समझ मुझे बाप को याद करो. எல்லையற்ற பாபா நமக்கு புரிதல் கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மான்னு புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர் अपने घर को भी याद करो. என்னையும் நினைக்கணும், வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். தன்னுடைய வீடு, நம்ம வீடு, என் வீடு, அதை நம்ம நினைக்கணும். உன்கோ ஹி கஹா ஜாத்தா ஹே டவர் ஆஃப் சைலன்ஸ். நம்ம வீடு இருக்கிறதுலையே டவர் ஆஃப் சைலன்ஸ், அவ்வளோ அமைதியின் சிகரம் அது. டவர் ஆஃப் சுக், அதாவது அமைதியின் சிகரம், சுகத்தின் சிகரம். टावर बहुत ऊंचा होता है, तुम वहाँ जाने लिए पुरुषार्थ कर रहे हो. பாபா சொல்கிறாங்க, டவர் அப்படிங்கிறது மேலே இருக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்களும் டவர் ஆஃப் சைலன்ஸ் போகிறதுக்காக, உங்கள் வீட்டை நோக்கி செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள். ऊंचते ऊंच टावर ऑफ साइलेंस में तुम कैसे जा सकते हो? ये भी टावर में रहने वाला बाबा बैठ सिखलाते. பாபா சொல்றாரு, உயர்ந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமவாசி பாபா தான் அங்கு செல்லும் வழியை காண்பிக்க முடியும், கற்றுத்தருகின்றார். பச்சே அப்படிக்கு ஆத்மா சம்ஜோ என்ன சொல்லி கொடுக்குறார். குழந்தைங்களே, அந்த வீட்டுக்கு நீங்கள் வரணும்னா ஆத்மா தான் வர முடியும். எனவே இங்கே இருக்கும் பொழுதே நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்ம சக்திங்கிறத உணருங்கள். ஹம் ஆத்மா சாந்தி தாம் கி நிவாசி. நான் ஆத்மா சாந்தி தாம வாசி, என்னுடைய வீடு அதுதான். அதையும் நம்ம புரிந்துக்கணும். வகை பாப்கா கர், பாபாவுடைய வீடு அதுதான், அதையும் புரிஞ்சுக்கணும். சல்தே ஃபிர்தே ஆதத் டால்னி சாஹியே. பாபா வீடும் அதுதான், என்னோட வீடும் அதுதான். அங்கிருந்து தான் பாபா வந்து எனக்கு ஆத்ம ஞானம் கொடுக்குறார். நான் அங்கே போகிறதுக்கான முயற்சியை செய்விப்பதற்கான உதவி செய்கிறாருங்கிற அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். சாந்தி தாம் சுகதாம்கோ யாது கரோ. பாபா சொல்கிறாங்க, சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்வது அவசியம். बच्चों को तो बाप को पलकों में छिपाना पड़ता है. பாருங்க, குழந்தைகளை பாபா கண்ணுக்குள்ளார வச்சு மறைச்சி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ பத்திரமா பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. பல்கே கோய் ஆங்கே நஹி, ये तो புத்தி மே யாத் ரக்னா ஹே. கண்ணின் இமைக்குள்ளனா இந்த இமை இல்லை, புத்தியில் அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். மோஸ்ட் பிலவட் நிராகார் பாப் ஹமே படா ரஹே ஹே. பாபா சொல்கிறார், குழந்தைகள் பாபாவை அப்படி இமைக்குள்ளார வச்சு நினைக்கணும், கண்ணுக்குள்ளேயே அவரை வச்சுக்கணுங்கிறார். அவர் எப்படி நமக்கு சேஃப்டி கொடுக்குறாரு, எப்படி நம்மளை பாதுகாக்கிறாரு. இப்போ அவரை நாமளும் என்ன பண்ணணும்? மோஸ்ட் பிலவட் பாபாலே அன்பிலும் அன்பானவர் பிராணேஸ்வர் அவர். நிராகார் பாபா படிப்பிக்கிறாருங்கிற சிந்தனை இருக்கணும். ஞான கடலும் அவர் தான், சுக கடலும் அவர் தான், அன்பு கடலும் அவர் தான். அவர் போல் நாமும் ஆக வேண்டும்.
बच्चों को हीरे जैसा बनाते हैं. பாபா குழந்தைகளை வைரமாக ஆக்கிறார். बच्चों की कितनी निष्काम सेवा करते हैं. குழந்தைகளுக்கு எப்படி ஒரு எல்லையற்ற பலனை எதிர்பாராத சேவா பண்றார். கித்தனா மீட்டா பாபா, எவ்வளோ அன்பான பிரியமான பாபா நமக்கு கிடைச்சிருக்கார். இந்த லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. अच्छा, धारणेக்கான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, बाबा को बहुत தைரிய கம்பீரता समझ से याद करना है. பகவானை ரொம்ப தைரியமாக கம்பீரத்தன்மையோட புரிதலோட அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். याद एक्यूरेट हो तो बाप की करंट मिलेगी, आयु बढ़ेगी, हेल्दी बन जाएंगे. அக்யூரட்டா பாபாவை நினைவு செய்தோமேயானால் பாபாவிடமிருந்து கரண்ட் கிடைக்கும். அதனால நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் நாம் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வோம், நல்ல ஹெல்த்தியாகவும் இருப்போம். नेक्स्ट पॉइंट, ऊंच पद पाना है तो अपनी चलन को सुधारना है. உயர்ந்த பதவி பெறுவதற்கு தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தீக்க தமன்னாயே நஹி ரக்னி ஹே. அதிக பேராசை என்பது இருக்க வேண்டாம். கர்மேந்திரியோ பர் பூரா கண்ட்ரோல் ரக்னா ஹே. கர்மேந்திரியங்கள் மீது முழுமையான கண்ட்ரோல் இருக்க வேண்டும். மாத் பிதா கோ பூரா ஃபாலோ கர்னா ஹே. தாய் தந்தையாகிய பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். பாபா வரதான் கொடுக்கறாங்க. फॉलो फादर और सी फादर की महामंत्र द्वारा एक स्थिति बनाने वाले श्रेष्ठ पुरुषार्थी भव. फॉलो फादर सी फादर, பாபாவை பின்பற்றணும், பாபாவை மட்டும் பார்க்கக்கூடிய மகா மந்திரத்தின் மூலமாக ஏக்ரஸ்திதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுங்கள். सी फादर, फॉलो फादर, इस मंत्र को सदा सामने रखते हुए चढ़ती कला में चलते चलो, उड़ते चलो. பாபாவை மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கம், பாபாவை மட்டும் பின்பற்றக்கூடிய பழக்கம் என்ற மந்திரத்தை முன்வைத்து சதா நம் வாழ்க்கையில் பிராமண வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே செல்லுங்கள், பறந்து கொண்டே இருங்கள். கபிபி ஆத்மாவுக்கு நகி தேக்னா, ஒரு பொழுதும் மற்ற ஆத்மாக்களை பார்க்க வேண்டாம். கியூங்கி ஆத்மா சப் புருஷார்த்தி ஹே. ஏன் பார்க்க வேண்டாம்? எல்லாருமே முயற்சி செய்யக்கூடியவர்கள், தவறுகள்லாம் இருக்க தான் செய்யும். புருஷார்த் மே அச்சாய் பி ஹோத்தி ஹே, குச் கமி பி ஹோத்தி ஹே, சம்பன்ன நகி ஹே. ஏன் பார்க்க வேண்டாம்? எல்லாருமே அவரவர் முயற்சிக்கும் பொழுது சில குற்றங்களும் தென்படும், சில குறைபாடுகளும் இருக்கும், சில நல்ல விஷயங்களும் இருக்கும். ஆகவே பாபா என்ன சொல்றார்? பார்க்கணும்னா முழுமையடைந்த பாபாவை மட்டும் பார்க்கணும். इसलिए ஃபாலோ ஃபாதர் ந பிரதர் சிஸ்டர். ஃபாலோ ஃபாதர் தான், பிரதர் சிஸ்டர் ஃபாலோ பண்ணக்கூடாது, பிரதர் சிஸ்டர் பார்க்கக்கூடாது. तो जैसे फादर एक रस है, ऐसे फॉलो करने वाले एक रस स्वतः हो जाएंगे. பாபா எப்பொழுதுமே ஒருமுகத்தன்மை ஏக்கரஸ் ஸ்திதியில் இருப்பார். ஒரே பாபா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவரை நாம் பார்க்கும்போதோ பின்பற்றும் போதோ அதே ஸ்திதியை நாமளும் அடைந்து விடலாம். ஸ்லோகன், पर चिंतन के प्रभाव में ना आकर शुभ चिंतन करने वाली शुभ चिंतक मणि भव. பாபா அழகா சொல்றாரு, பரச்சிந்தன், மற்றவர்களை பற்றி அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய பிரபாவத்தை விடுத்து அதில் வராம நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஞான சம்பந்தமான எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஞான கடல், பாபா கடலுக்குள்ள நம்மளை என்ன பண்ணிட்டார்? உலக கடல்ல எவ்வளோ உலகம் இருக்கு பாருங்கிறார். அதை பற்றி நம்ம விஸ்தாரமாக சிந்திக்கலாம். விஸ்தாரமாக சிந்திக்கக்கூடிய சுப சிந்தனை செய்யக்கூடிய மணி ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா,
அவ்யக்த மாசத்துல பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அதற்கு பாபா பாயிண்ட் கொடுக்குறாங்க. जैसे ஒரு स्थूल वस्तुओं को जब चाहो तब लो, जब चाहो तब छोड़ दो. ஸ்தூல பொருள்களை எப்படி நீங்கள் தேவையானப்போ யூஸ் பண்ணுறீங்க, தேவையில்லாட்டா அதை கீழே வச்சிடுறீங்க. அதே போல் தேக பற்றை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விட்டுவிடுங்கள். ஆத்ம பற்றை எப்பொழுது அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது ஆத்ம சிந்தனையாளர்களாக ஆகிவிடுங்கள். இந்த பிராக்டிஸ் எவ்வளோ சரளமாக இருக்க வேண்டும். जितनी कोई स्थूल वस्तु की साज होती है, அப்படி ஸ்தூல பொருளை நம்ம ஈஸியாக எடுக்கிறோம் வைக்கிறோம். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, தேக பற்ற விடணும். செகண்டில் பாபா சொல்கிறார் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். அதுவும் சகஜமாக இருக்க வேண்டும். रचयिता जब चाहे रचना का आधार ले, जब चाहे तब रचना को आधार को छोड़ दे. ஆத்மா ராஜா, ஆத்மா மாஸ்டர் படைப்பாளர். இந்த சரீரங்கிற படைப்பை எடுக்கணும் தேவையான நேரம், தேவையில்லை என்றால் ஆதாரத்தை விட வேண்டும். ஜப் சாஹே தப் ஞாரே, ஜப் சாஹே தப் பியாரா. எப்போ நினைக்கிறீங்களோ அன்பானவராக இருங்க, எப்போ நினைக்கிறீங்களோ விடுபட்டும் இருக்க வேண்டும். இத்தனா பந்தன் முக்து பனோ, அந்த அளவுக்கு பந்தனங்களிலிருந்து நாம் விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஆகவே பாபா என்ன சொல்றார், அவ்வப்பொழுது ஆத்ம சிந்தனை உடையவர்களாக நாம் இருப்பது அவசியம். டவர் ஆஃப் சைலன்ஸ்க்கு நம்ம போகலாம். அதுதான் என்னுடைய வீடு, அதுதான் பாபா வீடு. நான் ஆத்மா சாந்த சொரூபமாக, அன்பு சொரூபமாக அமர்ந்திருக்கிறேன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.